உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு நாட்டுக்குள்ள போகணும்னா அரணை உடைக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள போகணும்னா அவனுக்குள்ள இருக்கிற அரணை உடைக்கணும். இந்த அரணை உடைச்சாதான் உள்ள போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் சொல்றேன், எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்க கூடியதா இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் அவனுடைய அரணை காலி செய்ய வேண்டும். நீங்க ஸ்பிரிட்ல இருந்து பாடிக்கு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர்ஸ் மீட்ல நான் ஃபெய்த் தான் பேசுவேன், விசுவாசிக்க வேண்டும் உங்கள் பணத்திற்காகன்னு. ஆனா இப்ப நான் அன்பு பேசுறேன். அவங்களால விசுவாசிக்க முடியாட்டினா கூட நான் இப்ப அவங்கள நேசிக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வளர்ந்துருக்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிற்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஃபெய்த்ல இருந்து இப்ப நான் லவ்வுக்கு வந்துட்டேன். அதனால இப்போ கொஞ்சம் டவுன்லோட் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. வளர்றோம், வளர்ந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது. ஆமாம், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் மகிமையிலேருந்து மகிமைக்கு போகிறோம். அப்போ ஆலயத்தை கட்டணும். எல்லாம் சொல்லுங்க. அடுத்து பேலஸை கட்டணும். இதுதான் பேலஸ். எல்லாம் தட்டி சொல்லுங்க, இதுதான் பேலஸ். ஆமாம், சும்மா கின்னுன்னு வச்சுருக்கணும் பேலஸை. ஆமாம், டக்குன்னு உடைச்சோன்னா டவக்குன்னு தட்டியை வச்சு கட்டின மாதிரி கட்டினா எதிரிகள் சரட்டு மண்டே விட்டுருவான். உள்ள என்ன இப்படி பேலஸ் இருக்கும்போதே திடீர்னு லைட்டாக பல்லு வலி மாதிரி ஏதோ ஒன்று முட்டுது. வெளியே போய் ரேசு நாமத்தில் பேலஸை நாங்கள் வெயிட்டாக வச்சுருக்கிறோம். எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட ஜிம்மு இதெல்லாம் இருக்குது. என்னது, ஆமாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். பிசா சொல்ல நடந்து இதை பார்த்தே போயிடணும். அவன் டிசீவர்னா நம்ம அவனை டிசீவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணுவேன். வளர்த்து போயிரு, அப்படியே போயிரு. நாங்கள் பண்ணுறோம் பண்ணல, அது வேற விஷயம். முதல்ல பார்த்தோன்னே பயந்துடணும். பேலஸை இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பேலஸை வந்து கட்டுறதே கிடையாது. அதான் உன்னத பாட்டு சொல்லுது, நான் என் சகோதரியோட எல்லா திராட்சை தோட்டத்தையும் நான் பாதுகாத்தேன், என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காத்துக்கொள்ளாமல் போனேன். அநேக பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் பாதி வயதில் மரித்ததற்கு காரணம் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை. தன்னுடைய பாடி, அதைத்தான் அவன் சொல்றா, சூலமெத்தி, என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் பாதுகாக்காம போயிட்டேன், வெயில நின்று கருப்பாய் போயிட்டேன். சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை. நிறைய பேர் சொந்த திராட்சை தோட்டத்தை பற்றி கேர் எடுக்கிறதே கிடையாது. நல்லா டைமுக்கு சாப்பிடுங்க. பெலன் கொல்லுவதற்கு ஏற்ற வேளையில் உணவு உண்ணுகிற பிரபுக்கள் பைபிள் சொல்லுது. பிரபுக்களை சொல்லும்போது பெலன் கொல்வதற்குன்னு சொல்லும்போது என்ன, அங்கே உனக்குள்ள ஒரு நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு சாலமனை, ஏற்ற வேளையில் உண்ணுகிற. டைமிங்க்கு சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆமாம், அதனால தான் எதையுமே டைமுக்கு சாப்பிடணும். டைமுக்குன்னா நீங்கள் 12 மணி அந்த டைமை சொல்லலை. இட் இஸ் நாட் வந்து இந்த கிளாக்கில் பயாலஜிக்கல் கிளாக்கை சொல்கிறாங்க. டைமுக்குன்னா அந்த பசிக்கும் பாருங்க, காக்கா அப்போ தான். அது 3 மணிக்கு காக்கானா தான் 3க்கு தான் சாப்பிடணும். 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னு உள்ளே தட்டிடக்கூடாது. நீ மெதுவாக வந்து இது பண்ணி காப்பான்னு, அது வேஸ்ட்டு. மணி 2 ஆகலாம், இது வேற கிளாக்கு. உள்ளே இருக்க கிளாக்குன்னு மதியம் ஆகலை. ஏற்ற வேளையில் உணவு உண்ணும்போது பலன் அடைகிறீர்கள். ஸோ உங்கள் பேலஸை கட்டுங்க. நல்ல ஞானி, நல்ல ராஜா ஆலயத்தையும் கட்டுவான், பேலஸையும் கட்டுவான். ஆமேன். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேச வர்றது, மதிலை கட்டுங்க, அரண்களை கட்டுங்க, எதிரிகள் புகாதபடிக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மதில்கள் என்றால், அரண்கள் என்றால் என்று என்ன. புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம், நமக்கு தெரிந்த வசனம் தான். அரண்களை கட்டுவது, இதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேச வரேன். ஏன்னா இது விசுவாசத்தோடு தொடர்புடையது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அரண்கள் வருதா வார்த்தை? அரண்கள் எல்லாம் சொல்லுங்க. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. அரண் அவர் எழுதும்போது மைண்ட் ஒன்று வச்சிருந்தான். இதுதான்டா ஒரு மனுஷனுக்கு அரண். இந்த அரண்ணை ஒட்டச்சாதான் உள்ள போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாட்டுக்குள்ள போகணும்னா அரணை உடைக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள போகணும்னா அவனுக்குள்ள இருக்கிற அரணை உடைக்கணும். அதைத்தான் சொல்றேன், எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்க கூடியதா இருக்கிறது. வாசிமா, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் அவனுடைய அரனை காலி செய்ய வேண்டும். நீங்க அவன் ஏற்கனவே ஒரு அரண் கட்டி வச்சிருப்பான். அந்த அரண் என்ன? அடுத்த வசனத்துல பவுல் சொல்றார், வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அரண் என்றால் என்ன? இப்பதான் வருது பாருங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறோம். முதல் வசனம். அடுத்த வசனம், எண்ணங்களை சிறைப்படுத்துகிறோம். அரண்கள் என்றால் எண்ணங்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அரண்கள் என்றால், ஆமா, மண்டையில் தட்டி சொல்லு, எண்ணங்கள். ஆமென். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஏற்கனவே இருந்த அரண் இருக்கு பார்த்தீங்களா, அதை உடைச்சு தகர்க்கணும். ஆமென். உடைச்சு தகர்த்து தான் உள்ள வரணும். ஆமா. இப்ப எடுத்தா பணக்காரன் ஆயிருவேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். உண்மைதானே அது உலகத்துல? இப்ப தேவன் சொல்றாரு, இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். டக்குன்னு பைய பிடிச்சிடான். எனக்கு காணிக்கை எடுக்கப்படும். என்ன நினைச்சிட்டான்? பைக்கில் கையை விட்டு எடுத்துருவாங்க போல அப்படின்னு. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு அரண். என்ன அரண்னா, எடுத்தா பணக்காரன் ஆகலாம், கொடுத்தா ஏழை ஆயிரும். இப்ப தேவன் சொல்றாரு, கொடுத்தா பணக்காரன் ஆயிருவ. இப்ப அவனுக்குள்ள ஒரு அரண் இருக்கு. அந்த அரண் சொல்லுது, நம்பாத. பாஸ்டர் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறாரு, அதனால ஏதாச்சும் 4 வசனத்தை பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. நீ அமைதியா இருந்துக்க, ஒன்றும் காட்டாத, ரியாக்ஷனே காட்டக்கூடாது. இது என்ன ஆச்சு? அரண் ஆயிடுச்சு. அரண் என்றால் என்ன? வலுவான எண்ணங்கள் அரண்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.